ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம மாஸ் சீரீஸான டைரண்ட் ஆஃப் த அதர் வேர்ல்டு பிரிசன் மை ஷேடோ கேன் எவால்வ் இன்ஃபினிட்லியோட மிரட்டலான 10th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். அது மட்டும் இல்லை, எபிசோடு 9 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கவலைப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய மேன்வா சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இது நாட் இனஃப்னு சொல்லி அகைன் பிட் பண்ண வேணாம்னு ஜியோ சாங் சொல்கிறாரு. காய் ப்ரைஸை ஏற்றுறான்னு கின்சி அக்ரி பண்ணுறா. குசி ஐட்டமை விரும்புனா அதுக்காக ஃபைட் பண்ணுவேன்னு லீ நினைக்கிறான். அப்புறம் அவன் கேட்குறான், லவுடாக யோசிக்கிறான். கின் குரூப்புக்கும் என்ஜி குரூப்புக்கும் நடுவில் டீப்பர் பாக்கெட்ஸ் யாருக்கு இருக்குன்னு தன்னோட குரூப்புக்கு தான் ஜியோ சாங் சொல்கிறாரு. ஆனால் ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாரு. ஏன்னா என்கிட்ட இது இருக்குன்னு சொல்லி ஹீரோ மோர்ஸ் வாட்ஸை சம்மன் பண்ணுறான். ப்ரீவியஸ் ப்ரைஸுக்கே அந்த ரெண்டையும் எடுத்துக்கிறதா ஜியோ சாங் சொல்கிறாரு. ஆனால் கம்பீட் பண்ண அந்த மணி இனஃப் இல்லை, இன்னும் நிறைய இருக்கும்னு லீ ரிப்ளை பண்ணுறான். கிட்ட ரகசியமாக இன்னும் நிறைய இருக்கும் போலன்னு ஓல்டு மேன் நினைக்கிறாரு. ஸோ இந்த முறை 70 மில்லியன் சொல்கிறாரு. ஃபாதர் ஏன் சச் லிட்டில் மணிக்கு டிமாண்டிங்காக இருக்காருன்னு கின்சி கேட்குறா. லீ மோர் ப்ரொடியூஸ் பண்ணால் பே பேக் பண்ணுவேன்னு சொல்கிறா. ஹரி பண்ண சொல்கிறா. இல்லைனா அதர் காய் ஐட்டமை ஸ்டீல் பண்ணிடுவான்னு சொல்கிறா. ஹீரோ 100 மில்லியன் பிட் பண்ணுறான். குரூப்போட சீக்ரெட் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த திங்ஸ் கிரேட் யூஸாக இருக்கணும்னு ஜியாகோ சொல்கிறான். அதை வாங்கியே ஆகணும். 200 மில்லியன் பிட் பண்ணுறான். ப்ரைஸ் 500 மில்லியன் ரீச் ஆகிற வரைக்கும் மாற்றி மாற்றி பிட் பண்ணுறாங்க. க்ரௌடில் இருக்கிறவங்க அவங்க பைத்தியம் ஆகிட்டாங்களான்னு யோசிக்கிறான். கிட் கிளியர்லி தங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறானான்னு போ சொல்கிறான். அப்படி செய்ய அவன் குவாலிஃபைடு இல்லைன்னு ஜியாகோ ரிப்ளை பண்ணுறான். ஜியாகோ கையை ரைஸ் பண்ணி 1 மில்லியன் பிட் பண்ணுறான். எவ்வளோ இம்மென்ஸ் அமௌண்ட் இதுன்னு ஆக்ஷனர்ஸ் எக்ஸ்கிளைம் பண்ணுறாங்க. காய் தங்களை ப்ரொவோக் பண்ணுறதா கின்சி சொல்கிறா. அது நாட் ரைட்டுன்னு லீ நினைக்கிறான். ஜியாகோ பர்சனாலிட்டி வச்சு பார்க்கும்போது வேகத்தில் மணி வேஸ்ட் பண்ண மாட்டான். பிட் ஆல்ரெடி 1 பில்லியனில் இருக்கிறதால கேர்ஃபுல்லி திங்க் பண்ணிக்கோன்னு ஜியோ சாங் கிட்ட சொல்கிறான். எவ்வளோ எக்யூப்மெண்ட் பாசிபிளி அவனால் கெட் பண்ண முடியும்னு கேட்குறாரு. கின்சி எது மிஸ்ஸிங் ஆனாலும் கவர் பண்ணுறதா சொல்லி குயிக்லி பிட் பண்ண சொல்கிறா. லீ அவனோட பேடியில் ரைஸ் பண்ணி 2 மில்லியன் பிட் பண்ணுறான். ஆக்ஷனியர் 2 மில்லியன் ஒரே அடியான்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. கிட்டுக்கு எங்கிருந்து சோ மச் மணி கிடைச்சதுன்னு போ கொஷின் பண்ணுறான். அது கிங் ஜியா சாங்கால தான்னு ஜியாவோ சொல்லி ஃபியூரியஸ் ஆகுறான். ஆக்ஷனர்ஸ் சுத்தியலை தட்டி ஃபைனல் பிட் 2 மில்லியன் பைடர் நம்பர் 9க்கு விற்றப்பட்டதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. கின்சி சியர் பண்ணுறா. அவள் வெரி எக்ஸைட்டாக இருக்கிறதா ஹீரோ கமெண்ட் பண்ணுறான். பேட் பீப்புளுக்கு தண்டனை கிடைக்கிறத பார்க்க லவ் பண்ணுறதா கேர்ள்ஸ் சொல்கிறா. ஜியா சாங் அவங்க அட்டென்ஷனை வாங்குறாரு. அது ஃபன் 2 மில்லியன் பெட்டுன்னு கமெண்ட் பண்ணுறாரு. ப்ரீவியஸ் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஸ்டில் 70 வெப்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது குவான்டிட்டியை மேனேஜ் பண்ண முடியுமான்னு கொஷின் பண்ணுறாரு. ரேராக இருக்கும்போது திங்ஸ் ப்ரீசியஸாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் நேச்சுரலி ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்டில் கால்குலேட் பண்ணப்படாதுன்னு ஹீரோ சொல்கிறான். லீ ஃபிங்கர்ஸை ஸ்னாப் பண்ணி இங்கே அபவுட் 100 இருக்கிறதா சொல்கிறான். 2 மில்லியன் ஃபீயை கவர் பண்ண அது இனஃப். ஜியோ சாங் அவன் ஸ்மார்ட் யங் மேன்னு சொல்கிறாரு. டெம்பரமெண்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் எக்ஸலண்ட்னு நினைக்கிறாரு. தனக்காக ஒர்க் பண்ண குட்டாக இருக்கும். கின்சி ஹீரோவை கால் அவுட் பண்ணுறா. நெக்ஸ்ட் டைம் சம்திங் ஃபன் பண்ண விரும்புனா அவளை கால் பண்ணணும்னு சொல்கிறா. பண்ணாமல் இருக்கிறது பெட்டர்னு ஜியா சாங் நினச்சி வீட்டுக்கு போக டைம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. வின் பண்ண ஐட்டமை டிரெக்ட்லி கலெக்ட் பண்ணிக்கலாம்னு லீ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. லீ சேர்மன் டின்னுக்கு தேங்க் பண்ணுறான். லீவிங்க்கு முன்னாடி தங்கிட்ட மெத்தட்ஸ் இருக்கிறதா ஜியா சாங் சொல்கிறாரு. ஆனால் என்ஜி குரூப்பை அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது. தனியாக டேக் டவுன் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் கோல்ஸ் ஷேர் பண்ணிக்க அலைஸ் தேவைப்படும். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாம். அனதர் ரூமில் போ ஃபோன் கால் ஆன்சர் பண்ணுறான். எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்கிறான். சேர்மனும் டாக்டரும் ஆல்ரெடி லெஃப்ட். ஃப்ராக்மெண்ட் பிக்கப் பண்ண மிச்சம் இருக்கிறது யங் லீ மட்டும்தான். குன் ஃபேமிலி ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை விட்டு அவன் லீவ் பண்ணதுக்கு அப்புறம் மூவ் மேக் பண்ண போகிறதா ஜியோ சொல்கிறான். ஒரி பண்ண வேணாம்னு போ சொல்கிறான். திஸ் டைம் 3 அட்வான்ஸ்டு சி ரேங்க்ஸ் கொண்டு வந்திருக்கான். ஒர்க் ஆகும்னு கேரண்டி தரான். கின் ஜியோ சாங் தன் மேலே இன்ஃபர்மேஷன் டிக்கப் பண்ண மாதிரி இருந்ததா லீ கமெண்ட் பண்ணுறான். அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் கிளியர்லி தன் பக்கம் இழுக்க பண்ணுற அட்டம்ப்ட். ஆனால் எக்ஸ்ட்ரா ஹெல்ப்புக்காக அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது பேட் ஐடியா இல்லை. கிங் டியான் அவன் ஜஸ்ட் ஏ ரேங்க் தான்னு சொல்கிறான். ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைச்சா அவன் எஸ் ரேங்க் ஆவான்.
பிலீவ் பண்ணாத மாதிரி ஏன் அந்த லுக்குன்னு கேட்குறான். ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறான். ஆனால் எஸ் ரேங்க்ஸ் அவ்வளோ ரேர் இல்லைன்னு நினைக்கிறான். வேர்ல்டில் ஒன்லி 9 தான் இருக்காங்க. அதர்கா ஏன் அப்படி ஆக்ட் பண்ணலைன்னு யோசிக்கிறான். ப்ரொவோக் பண்ணுறதை அவாய்ட் பண்ண சத்தமாக சொல்லாமல் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறான். லீ சடன்லி சம்திங் நோட்டீஸ் பண்ணுறான். அவனோட அப்பார்ட்மெண்ட் ஃபயரில் இருக்குது. பீப்புள் ஹோம்ஸை நோக்கி ரன் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபோன் பிக்கப் பண்ணி கால் ஆன்சர் பண்ணுறான். பேந்தர் கேங் மூவ் மேக் பண்ண போகிறதா சியோசாங் வார்ன் பண்ணுறாரு. அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு லீ ரிப்ளை பண்ணுறான். ஒரி பண்ண வேணாம்னு தானே ஹேண்டில் பண்ண விரும்புகிறதாகவும் சொல்கிறான். ஃபோனில் இருக்கிற பர்சன் சம் பீப்புள் பிரிங் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவன் ஃபைனலி ஹியர்னு ஹூட்டிங் சொல்கிறான். ஹரியப் பண்ணி சரண்டர் பண்ணால் லைஃபை ஸ்பேர் பண்ணுறதா சொல்கிறான். அவங்க அழிவுக்கு அனுப்பி ரியலி தன்னை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டதா ஹீரோ சொல்கிறான். டிஃபீட் ஆக போகிறது அவன்தான்னு ஹூட்டிங் சொல்கிறான். சிங்கிள் இ ரேங்க் எப்படி 3 சி ரேங்க்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியும்னு பார்க்க போகிறதா சொல்கிறான். பேந்தர் கேங்கால் ஏன் தன்னை டிஃபீட் பண்ண முடியலைன்னு தெரியுமான்னு ஹீரோ கேட்குறான். அவன் வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கதாகவும் ஸ்ட்ரென்த்து ஹைடு பண்ண போகிறான்னு ஆன்லுக்கர்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜஸ்ட்டை மினர்னு ஹூட்டிங் இன்சிட் பண்ணுறான். சபார்டினேட் அவனை நோக்கி சார்ஜ் பண்ணுறான். அபோவ் ஆல் அவனுக்கு காம்பேக்ட் ஸ்கில் இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோ சோல்ஜரை ஸ்ட்ரைக் பண்ண ப்ரிப்பேர் ஆகுறான். லீ ஷேடோ டெலிபோர்ட் வச்சு வேனிஸ் ஆகுறான். ஆப்போனண்ட்டுக்கு பின்னாடி ரீஅப்பியர் ஆகி ஸ்விப் மூவ் வச்சு நியூட்ரலைஸ் பண்ணுறான். ஜஸ்ட்டை மைனர்னு கமெண்ட் பண்ணுறான். எப்படி பண்ணான், எங்கேருந்து வந்தான்னு க்ரௌடு கேட்குது. அவனை ஒன்றா சேர்ந்து பிடிங்கன்னு ஹூட்டிங் அதர் 2க்கு ஆர்டர் பண்ணுறான். ஹீரோ அதர் 2வை டிஃபீட் பண்ணி ஹூட்டிங்கை இம்மாபிலைஸ் பண்ணுறான். லவுடாக கத்துறான். அவன் புள்ளியாக இருந்தான். ஆனாலும் மைனரை பார்த்து அஃப்ரைடாக இருந்தான். அதிர்ஷ்டத்தை சோதிக்க ரியலி லைக் பண்ணான். ஹூட்டிங் ஸ்கேர் ஆகி லீயை போக விட சொல்கிறான். ஹீரோ அவனை த்ரூ அவே பண்ணுறான். சேர்மன் கியூவும் தானும் அவன் என்ன கேட்டாலும் தரதா ஷவுட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிரதர் பேந்தர் இவனை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்கிறான். ஹூட்டிங் ஃப்ளேம்ஸில் என்கலப் ஆகி நியூட்ரலைஸ் செய்யப்படுறான். ஒரி பண்ண வேணாம், அவங்கள மீட் பண்ண அனுப்புவேன்னு லீ சொல்கிறான். அப்புறம் அவன் கின்சி மற்றும் மாஸ்க்டு மேனை மீட் பண்ணுறான். ஓகேவானு கேர்ள் கேட்குறா. தான் ஃபைன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறான். அவங்க சின்ன பசங்க. நெக்ஸ்ட் பிளான் பற்றி கின்சி கேட்குறா. பஸ்ட் மூவ் அவங்க மேக் பண்ணாங்க. இப்போ ஸ்ட்ரைக் பேக் பண்ண போகிறதா ஹீரோ ஆன்சர் பண்ணுறான். அப்படி நான் ஹெல்ப் பண்ணுறதா கேர்ள் சொல்கிறா. ஏன்னு ஹீரோ கேட்குறான். லாங் டைமாக பேந்தர் கேங் மேலே வெறுத்து போய் இருக்கிறதா ரிப்ளை பண்ணுறா. இப்போது அவங்க ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணிட்டாங்க. தனக்கு இருக்கிற ஃபியூ ஃப்ரெண்ட்ஸில் அவனும் ஒருத்தன்னு சொல்கிறா. ஸ்மைல் ஆன் ஹிஸ் ஃபேஸோட ஹீரோ அக்ரி பண்ணுறான். ஜூன் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிக்கிட்டு வாக்கவே பண்ணுறாங்க. கின்சி ஹீரோவை ஒரு ஹவுஸுக்கு லீட் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு பீப்புள் அரிதாபமாக வரதால் தனக்கு ஒரு ரூம் பிக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறா. ஹீரோ அந்த ரூம் எடுத்துக்கிறதா சொல்கிறான். அதை தவிரன்னு கேர்ள் சொல்கிறா. லீ சர்ப்ரைஸ் ஆகிறான். உள்ளே போகக்கூடாதுன்னு அவள் கத்துறா. அது வெரி ஃபெமினியனாக இருக்கிறதா அவன் கமெண்ட் பண்ணுறான். ஸ்டஃப்டு அனிமல்ஸும் பிங்க் திங்ஸும் நிறைஞ்ச ரூம் அவளை மாதிரியே இருக்கிறதா ஹீரோ சொல்கிறான். குன் கார்பரேஷன் வாரிசுக்கிட்ட திங்ஸ் லைக் தட் இருக்கிறத சைல்டிஷாக ஃபைன் பண்ணுவான்னு நினச்சதா கின்சி ரிப்ளை பண்ணுறா. கேர்ள்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் லைக் பண்ணுறது நார்மல்னு லீ சொல்கிறான். வெளியே ஆல் கோல்டாக ஆக்ட் பண்ணுறதை விட இப்படி இருக்கிறது கட்டராக இருக்கிறதா சொல்கிறான். முன்னாடி யாருமே அந்த வேர்டை தனக்கு யூஸ் பண்ணது இல்லைன்னு கின்சி நினைக்கிறா. சடன்லி அவள் வயிறு க்ரோல் ஆகுது. ஹீரோ லாஃப் பண்ணுறான். ஏன் லாஃபிங்னு அவள் கேட்குறா. அவன் டேஞ்சரில் இருக்கிறத பற்றி ஸோ ஒரீடாக இருந்திருந்தா ரைட் நவ் ஹங்க்ரியாக இருந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறா. லீ சம் ஃபுட்டை சம்மன் பண்ணி அவளை ஈட் பண்ண சொல்கிறான். எமர்ஜென்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுனதா சொல்கிறான். எங்கிருந்து வரவழைச்சன்னு கின்சி கேட்குறா. ஆக்ஷனில் வெப்பன்ஸ் எங்கிருந்து கிடைச்சதுன்னு யோசிக்கிறான். ஆட் பண்ணுறான். மேஜிக் தெரியும்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறான். டீச் பண்ண சொல்லி அவள் கெஞ்சிரா. சடன்லி லீ சம்திங் ரியலைஸ் பண்ணுறான். பஸ்ட்டு வீட்டுக்கு போக முடியுமான்னு கேட்குறான். வாட்ஸ் ராங்னு அவள் கேட்குறா. இப்போ கோ பேக் ஆகலைன்னா ஃபாதர் ஃபியூரிஸ் ஆகிடுவார்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறான். கேர்ள் ஆங்கிர்லி கின் ஜியா சாங் நேமை கால் அவுட் பண்ணுறா. லேட்டர் லீ பெட்ரூம் கர்டைன்ஸை க்ளோஸ் பண்ணுறான். இது கிஜின் கார்பரேஷன் டெரிட்டரி, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான். வாட்டர் மினோட்டர் கிட்ட இருந்து ஒரு பீஸ், பேந்தர் கிட்ட இருந்து ஒன்று, ஆக்ஷனில் இருந்து ஒன்றுன்னு திங்க் பண்ணுறான். ஆனால் க்யூரியஸாக இருக்கான். ஃப்ராக்மெண்ட்டுக்கும் ஏரில் அப்பியர் ஆகிற டைமென்ஷனல் போர்ட்டுக்கும் நடுவில் கனெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறான். துல்லியமாக சொல்லணும்னா இந்த 3 ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆல்டர்னேட் பிரிசன் கேட்டோட ஸ்மால் பார்ட்டுன்னு கிங் டினி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆல் டைமென்ஷனல் போர்ட்டல்ஸ் இது கூட ரிலேட்டட் என்டர் ஆகலாம்னு டிசைட் பண்ணுறான். ஆல்டர்னேட் டைமென்ஷனான எக்ஸாக்டாக என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி லீ கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.